ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக் 2.6 கம்பேரிங் ஆங்கிள்ஸ். எப்படி நம்ம ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கிள்னா என்னன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபிஷ் இருக்குன்னா இப்போ அதோடைய மவுத் இப்படி ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ சிமிலர்லி எல்லா அதர் அனிமல்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அதோட பீக் இப்படி பெருசாக ஓப்பன் ஆகிருக்கும், இன்னும் பெருசாக இது சின்னதாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம இதை கம்பேர் கூட பண்ண முடியும். இதே போல் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறதையும் பார்ப்போம். ஸோ இதில் என்ன மெயினாக நம்ம நோட் பண்ணணும்னா, இந்த கேப் சின்னதாக இருக்குது அப்படின்னா லெஸ்ஸர் ஆங்கிளாக இருக்கும் தேன் கேப்பு பெருசாக இருக்கிறத விட. ஸோ வைடாக ஓப்பன் பண்ணியிருக்கும் போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான் கிரேட்டராக இருக்கும். எதை விடனா ஸ்மாலராக ஓப்பன் பண்ணியிருக்கும் போது இருக்கக்கூடிய ஆங்கிள். இதில் பீக் சைஸ் பொறுத்து கிடையாது. இப்போ crocodileோட மவுத் இவ்வளோ பெருசாக இருக்கலாம், ஓகேவா. ஒரு பேர்டு நான் இவ்வளோ வைடாக ஓப்பன் பண்ணுதுன்னா இதுதான் கிரேட்டர். crocodileோட மவுத் என்னதான் பெருசாக இருந்தாலும் அது ஓப்பன் பண்ணுற அந்த கேப் சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த ஆங்கிள் லெஸராக தான் இருக்கும் ஒரு ஸ்மால் பேர்டு வைடாக ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ ஆங்கிள் கம்பேர் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஆங்கிள் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஏ, இங்கே பி வெர்டெக்ஸ், இங்கே சி. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே மாதிரி பி கியூ ஆர் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதை நாம சூப்பர் இம்போசிஷன்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம். சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, இதை அப்படியே தூக்கி இது மேலே வைக்க போகிறோம். ஸோ ரிசல்ட்டிங் எப்படி இருக்கும்னா, இப்படி ஒரு லைன் போகும். இங்கே தான் பியும் இருக்கும், கியூவும் இருக்கும், வெர்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஏ. ஸோ ஏபிசிக்கு ஏபிசி. இப்போ நான் இதை தூக்கி இது மேலே அப்படியே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கியூ மேட்ச் ஆகிடும். ஆர் கொஞ்சம் மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஆர் இங்கே இருக்கும், பி இங்கே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இதை தூக்கி அப்படியே இது மேலே வச்சுட்டேன். பி கியூ மட்டும்தான் ஒரே இடத்துல இருக்கும். நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கியூ கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் பெருசு. ஏன்னா பி கிட்ட இருக்கிற ஆங்கிளை நம்ம தூக்கி வைக்கும் போது அதுல கொஞ்சம் பாதி தான் வருது, ஆர் 3/4 ஆஃப் இட் தான் வருது. இந்த கியூங்கிற ஆங்கிள் தான் ரொம்ப பெருசா இருக்கு. பிங்கிறது இந்த சின்ன பார்ட். அதாவது இந்த இடம் மட்டும்தான் பியை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஆனா இது ஃபுல்லா கியூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரேஸ் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வச்சு நம்மளால சொல்ல முடியும் எந்த ஆங்கிள் கிரேட்டர் எந்த ஆங்கிள் லெஸர்ன்னு சொல்லிட்டு. இது இல்லாம சூப்பர் பொசிஷன் இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. ஃபார் கம்பேரிசன். ஸோ இப்போ எப்படி கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் எடுத்துப்போம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் சர்க்குலர் பேப்பர். ஓகே. ஸோ அந்த பேப்பர்ல இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு சர்க்கிள், ஒரு ட்ரேஸ் எடுக்கிற பேப்பர் மாதிரியே தான். இப்போ எனக்கு நான் இதே 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த ட்ரேஸ் எடுக்கக்கூடிய அந்த பேப்பரை நான் இது மேலே வைப்பேன். வைக்கும் போது என்னோட சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அந்த வெர்டெக்ஸா இருக்கிற மாதிரி வச்சுப்பேன். ஸோ இப்போ என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியும். இப்போ இதே பேப்பரை நான் இதுக்குள்ள வைப்பேன். அகெயின் என்னோட சென்டரும் அந்த வெர்டெக்ஸும் சேமா இருக்கணும். இப்போ இதை வச்சு இந்த ஆர்க்கு சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுல சின்னதா இருக்கு, இதுல பெருசா இருக்கு. அதை வச்சு நான் கம்பேர் பண்ணி எது கிரேட்டர் ஆங்கிள் எது ஸ்மாலர் ஆங்கிள்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் மெத்தட்ஸ் டு கம்பேர். ஈஸியஸ்ட் ப்ராக்டிக்கல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டர் எடுத்தோமா, மெஷர் பண்ணோமா, ஆங்கிளை நோட் பண்ணோமா,
கம்பேர் பண்ணுறது தான். ஸோ ப்ரொடக்டர் இங்கே பிளேஸ் பண்ணி ஆங்கிள் நோட் பண்ணிக்கலாம், இங்கேயும் நோட் பண்ணிவிட்டு நம்ம மேனுவலி கம்பேர் பண்ணுறது தான். அது நம்ம அப்கமிங் எக்ஸசைஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். Where else do we use superimposition to compare? ஸோ இந்த சூப்பர் இம்போசிஷன் மெத்தட் நம்ம வேறு எங்கெங்கே யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம்னு பார்த்தா ஆக்சுவலி நிறையா பிளேசஸில் லைக் ஜாமெட்ரியில், அப்புறம் கான்க்ருவன்ஸ் செக் பண்ணுறதுக்கு, அதாவது ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு பயாலஜியில் இந்த போன் ஸ்ட்ரக்சர் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு டாக்டராக இருக்கோம் ஃபியூச்சர்லன்னு சொன்னால், இப்போ போன் கம்பேர் பண்ணணும், ரெண்டும் சேமாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம அந்த கான்க்ருவன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம போய் போனில் ப்ரொடக்ட் வச்சுலாம் மெஷர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம விஷுவலைஸ் பண்ணி, நம்ம இமேஜின் பண்ணி, நம்ம சூப்பர் இம்போசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ணுவோம். ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாமெட்ரி, forensic, etc. So இப்போ first question, fold a rectangular sheet of paper. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் இருக்குது. இப்போ நம்ம அதை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ assume this is the paper. இப்போ நான் இதில் இங்கே ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் நேம் பண்ணிக்கிறேன் பேப்பரை ABCD. இப்போ நான் இப்படி மடக்கி இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை PQ, அந்த ட்ரேஸை நான் PQ நேம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மடக்கி ஓப்பன் பண்ணனால எனக்கு 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 2, இங்கே ஆங்கிள் 3, இங்கே ஆங்கிள் 4. ஸோ 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. Name and compare the angles formed between the fold and the sides of the paper. ஸோ நம்ம நேம் பண்ணியாச்சு. இப்போ கம்பேர் பண்ண போகிறோம் அந்த ஃபோல்டுக்கும் சைட்ஸ் ஆஃப் த பேப்பருக்கும் ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணுவோம். கம்பேரிங் தி ஆங்கிள்ஸ். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 4ம் சேமாக இருக்கு. ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 4. அதே மாதிரி ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 3யும் சேமாக இருக்கு. அதாவது சூப்பர் இம்போசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான். ஸோ இப்போ நான் இந்த பேப்பரை இது மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா இந்த 1 கிரியேட் ஆயிருக்கு இல்லையா ஒரு ஆங்கிள், அதே தான் இந்த 4க்கும் வருது. சேம் 2ம் 3யும் ஈக்குவலாக இருக்குது. மேபி நீங்கள் கட் பண்ணி கூட மேலே வச்சு பார்க்கலாம். ஆல்சோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த ஆங்கிள் லார்ஜஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோர் தி ஸ்பேஸ் மோர் தி ஆங்கிள், லெஸ் தி ஸ்பேஸ் லெஸ் தி ஆங்கிள். ஸோ இங்கே பார்க்கும்போது இங்கே மோர் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் அதே மோர் ஸ்பேஸ். இங்கே சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது, ஸ்மால். ஆனால் இங்கே லார்ஜராக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இது என்னுடைய லார்ஜஸ்ட் ஆங்கிளாகவும் இது ஸ்மாலஸ்ட் ஆங்கிளாகவும் இருக்குது. Second question. In each case, determine which angle is greater and why. இந்த 3 சப்டிவிஷன்ல எந்த ஆங்கிள் கிரேட்டர், ஏன் கிரேட்டர்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஆங்கிள் AOB ஆர் ஆங்கிள் XOY. AOBங்கிறது இந்த ஃபுல்லாக பெருசு, இங்கேருந்து இங்கே வரைக்கும். XOYங்கிறது XOY. ஸோ லெட் மீ மார்க் இட். AOBங்கிறது இந்த ஃபுல்லாக, XOYங்கிறது இந்த சின்னது. பார்த்தாலே தெரியுது இந்த XOYங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் AOB. AOBல ஒரு பகுதி. அப்போ AOB தான் கிரேட்டர். ஸோ ஏக்கு ஆங்கிள் AOB இஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள் XOY because XOY is
part of AOB. So B, AOB again in the big angle with XOB. XOB. We'll mark it with this color, XOB. Again, AOB தான் greater. ஏன்னா XOBயும் part of AOB இருக்கு. So, angle AOB is greater than angle XOB because angle XOB is part of angle AOB. Next is C, XOB or XOC. XOBங்கிறது இந்த greenல போட்டது. XOCயும் அதேதான், ரெண்டுமே சேம். So angle XOB is equal to angle XOC because the arm OX வந்து common, ரெண்டுக்குமே OX இருக்கு. And the point B and C lies on same arm. ரெண்டுமே ஒரே ஆர்ம்ஸ்ல தானே இருக்கு. arm of that angle, அந்த ஆங்கிளோடைய ஒரே ஆர்ம்ஸ்ல தான் இந்த பாயிண்ட் பியும் சியும் இருக்கு. ஸோ அதனால ரெண்டுமே ஈக்குவல். Third sum, which angle is greater, XOY or AOB? Give reason. XOYங்கிறது இது, AOBங்கிறது இது. ஸோ இப்போ இந்த பிளாக்ல மார்க் பண்ணது கிரேட்டரா இல்லை க்ரீன்ல மார்க் பண்ணது கிரேட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியுது ஆக்சுவலாக XOY வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, AOBங்கிறது அந்த வைட் ஓப்பனாக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. ஸோ சூப்பர் இம்போசிஷன் மெத்தட் படி தான் XOYங்கிறத நம்ம தனியாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த AOBயும் தனியாக வரைஞ்சி ப்ளேஸ் பண்ணி பார்த்தா எந்த ஆங்கிள் கிரேட்டர்னு தெரியும். ஸோ அப்படி பண்ணி பார்க்கும்போது இந்த ஆங்கிள் XOY இஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள் AOB because angle XOY opens wider than angle AOB. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னா இந்த XOY இருக்கு இல்லையா, இதையும் இந்த AOB இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இதுக்குள்ளேயே வச்சு பாருங்க சூப்பர் இம்போசிஷன் படி. ஸோ AOBங்கிறது அதுக்குள்ள ஒரு பார்ட்டாக தான் இருக்குமே தவிர கிரேட்டராக இருக்காது. இங்கே XOYங்கிறது இட்ஸ் கிளியர்லி 90 டிகிரி ஆர் மோர் தென் 90, ஏன்னா பார்க்கும்போது வைட் ஓப்பனாக இருக்குது. பட் AOBங்கிறது அக்யூட் ஆங்கிளாக இருக்குது. ஓகே, த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் நம்ம நெக்ஸ்ட் இதில் படிக்கும்போது நமக்கு தெரியும். அக்யூட்னா கொஞ்சம் சின்ன ஆங்கிளாக இருக்குது. ஆன் ஐஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது XOY தான் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கு, பட் AOB சின்ன கேப்பில் தான் இருக்குது. ஸோ XOY இஸ் கிரேட்டர். இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்கமிங் டாபிக்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.